ஒரு காலத்தில் இவர்கிட்ட ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும்ப்பா, நம்ம அடுத்த ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆயிடுவோம், ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடுவோம், பல சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருப்பா அப்படின்லாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே ஒரு பெரிய டைரக்டரு ஒரு சின்ன தப்புனால அப்படியே டோட்டலாக விழுந்தார். விழுந்ததுக்கப்புறம் திரும்பி எந்திரிச்சு வர போராடிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை திறந்தோம்னா அவரோட இன்டர்வியூ தான் எல்லா சேனல்லையும் இருக்கும். அவர் வேறு யாருமே இல்லை, நன் அதர் தென் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அனிருத் இந்த நெல்சன்லாம் உட்காந்து ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா, அதே மாதிரி இவரும் போய் லுங்கியை கட்டி உட்கார வச்சதெல்லாம் ரொம்ப அதிகம். இப்போ கூவி கூவி எல்லா இடத்துலையும் போய் பேச வைக்கிறது இன்னும் அதிகம். ஏஆர் முருகதாஸ் அப்படிங்கிற அவருக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அந்த மதிப்பு இப்போ இந்த அளவுக்கு வீழ்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதற்கு காரணம் வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு நிறுவனம் தான், கதை திருட்டு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவர் அடுத்தடுத்து எடுத்த தோல்விகள், அதே மாதிரி பெரிய நடிகர்கள் மட்டும் வச்சுமே எடுத்து பண்ண அடுத்த ஒரு பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாமே வந்து தப்பாக இருந்தது. இப்போ மதராசி சிவகார்த்திகேயன் படமாக இல்லை ஏஆர் முருகதாஸ் படமானா இப்போ வந்து இது சிவகார்த்திகேயன் படமாக ஆயிடுச்சு. ஸோ ஏஆர் முருகதாஸ் அந்தளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சார். இது ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஒரு கேரியரில் பீக் ஆகும். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அவருடைய கடைசியில் ரொம்ப டிசாஸ்டரான படங்கள் எடுத்துக்கோமே. சர்க்கார், இது எந்த ஊரில் நம்ம சர்க்கார்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அடுத்து வந்து தர்பார், எந்த ஊரில் நம்ம தர்பார்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மதராசி, இது எல்லாமே வடமொழி சொல்கள். முதல்ல அந்த டைட்டிலில் ஏதாவது ஒரு வித்தியாசம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கஜினி இது இல்லையா, கஜினி போகும்போது அவர் அந்த ஊர்லேருந்து படையெடுத்து வந்ததுயா, அந்த கதை அதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தப்பான ஒரு விஷயமா எங்களுக்கு படுது. அது என்னமோ அது டைட்டிலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் மதராசி ரிலீஸ் ஆக போது அது ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஏஆர் முருகதாஸுக்கு இது எந்த அளவுக்கு கம்பேக் கொடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும்.